ஆசீர்வதித்து தருவார். இப்பொழுது நான் தேவனுடைய செய்தியை முதலாவது உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்வேன். அதுக்கப்புறமாக நடைபெறுகிற ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் நாம் கர்த்தரை நோக்கி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். சோதரம் அதே ஏசாயாவின் புத்தகம் சோதரம் 41ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தையும் 14ஆம் வசனத்தையும் வாசிப்போம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றும் கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இந்த வண்ணமாய் தலை தாழ்ந்து தேவ சன்னிதானத்தை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்தி நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வசனத்தை உம்முடைய கரங்களை தருகிறோம். இந்த 2021ஆம் வருஷத்துக்காக அடியாருக்கு நீ தந்திருக்கிற இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படியாக கர்த்தர் எங்களை ஆசீர்வதியும். ஆண்டுடைய சமூகம் ஆண்டவர்களுக்கு இன்பமா இருப்பதாக வார்த்தையை கேட்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். சமீபத்தில் தூரத்தில் கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதி. இயேசு ரத்தத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறேன், இயேசு நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். தொடர்ந்து கிரியை செய். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் சோதரம் வாசித்த இந்த வேத வசனத்திலே உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே நான் உன்னோடு உனக்கு தோன்றிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் சோதரம் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல போகிற ஒரே வார்த்தை என்னவென்றால், ஆண்டவர் உன்னுடைய வலது கரத்தை பிடித்து உனக்கு துணை இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் சோதரம் நான் நீண்ட நாட்களாக ஜெபித்த போது தேவன் இந்த வார்த்தையை எனக்கு ஆண்டவர் தந்தார். அந்த வசனத்தின்படியாக உங்கள் அனைவருக்கும் இந்த வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஆண்டவர் நம்மை நடத்துவார். சொல்கிறோம், உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே என்பதை ஆண்டவரை நாம் இங்கு பார்த்தோம். சொல்கிறோம், ஆனால் அந்த சூழ்நிலை என்ன என்பதை நான் கவனிப்போமானால், அதாவது சோர்வு, தளர்வு, பலவீனங்கள், பலவிதமான அதாவது சூழ்நிலைகள் நடுவில் அவர்கள் காணப்பட்டார்கள். அப்பேற்பட்ட அந்த சூழ்நிலை நடுவில் தேவன் தம்முடைய ஜனத்தை ஆற்றும்படியாகவும் அவளை தேற்றும்படியாகவும் அவளுக்கு எதிர்காலங்கள் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை அவர் அறிந்தபடினாலே அவர் நமக்கு எதிர்காலம் என்ன இருக்கு நமக்கு தெரியாது. ஆனால் நம்மை நடத்துகிற தேவனுக்கு எதிர்காலத்திலே நமக்கு என்ன இருக்கு என்பதை அவர் அறிந்திருக்கிறார். இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்கள் எதிர்காலம் தெரியாது, என்ன நடக்கும் என்பது அறியாது. ஆனால் உங்களுக்குள் இருக்கிற தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்வைக்கப்பட்டிருக்கிற எதிர்காலத்தை அறிந்திருக்கிறார். அவைகளை அவர் என்ன முறையில் நடத்துவார் என்பதும் அவர் சித்தம் வைத்திருக்கிறார். அதுக்காகத்தான் தேவன் நம்மை சொல்லுகிற வார்த்தை நான் பார்க்கிறோம். சொல்கிறோம், நான் இன்றைக்கு சொல்ல போகிற வார்த்தையினுடைய மிக முக்கியம் என்னவென்றால், ஆண்டவர் நம்முடைய வலது கரத்தை பிடித்திருக்கிறார். இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் உங்களை வலது கரத்தை ஆண்டவர் பிடித்திருக்கிறார். ஏன் வலது கரத்தை பிடித்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுமானால் கருத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் ஏன் பிடிக்கிறார் சொன்னால், ஆண்டவர் நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவில் சில காரியங்களை கர்த்தர் செய்வதற்கு தான் வலது கரத்தை பிடிப்பார்கள். நாம் ஒருத்தருக்கு சேகம் பண்ணுகிறோம். சொல்றோம், ஏன் பண்ணுகிறோம் அப்படின்னா, உனக்கு எனக்கு உறவு உண்டு, உனக்கு எனக்கும் சம்பந்தம் உண்டு, உன்னை கொண்டு என்னை கொண்டு சில காரியம் எனக்கு வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் கரம் பிடிக்கிறோம். அதே போல ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வலது கரத்தை பிடித்து சொல்லுகிறார், பயப்படாதே என்று சொல்றோம். ஒருவேளை கடந்த ஆண்டிலே நீங்கள் பயப்பட்டு வந்த சில காரியங்கள் இருக்கலாம். தேசத்திலே ஆங்காங்கே திடுக்கிடு காரியங்களும் சிக்கல்களும் நடந்து வந்த காலகட்டங்களில் கேள்விப்பட்ட செய்தியினாலோ அல்லது சுற்றுப்புறங்களில் நடைபெற்ற சம்பவங்களினாலோ இருதயங்கள் பல சூழ்நிலைகளுக்குள்ளாக பயப்பட்டிருக்கலாம். அல்லது நீங்களே செய்த தவறினாலே
உங்கள் வாழ்க்கையிலே பயம் வந்திருக்கலாம். நான் இவ்விதமாக தவறு பண்ணிவிட்டேன், அதனால என்ன சம்பவிக்குமோ என்கிற பயம் உடைய வாழ்க்கையை வந்திருக்கலாம். அல்லது 4 பேர் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் கவனிப்பதனால் ஏற்பட்டிருக்கிற அந்த சூழ்நிலையும் உண்டாகலாம். அந்த சொல்கிறோம் ஏன் பயம் வருது என்பதற்கு காரியம் என்னவென்றால், நாம் பார்க்கிற தேவனை விட்டு விட்டு வலது பக்கமோ இடது பக்கமோ பார்த்தால் பயம் வரும். தேவனை பார்ப்போமானால் ஒரு காலம் பயப்பட மாட்டோம். ஆனால் வலது பக்கம் இடது பக்கம் நாம் பார்ப்போமானால் அங்க இருக்கிற சூழ்நிலை காணும்போது நம்ம என்ன செய்வோம்? பயப்படுவோம். அதனால கர்த்தர் சொல்லுகிறார், உன் கையை நான் பிடிச்சிருக்கேன்னு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தராகிய தேவனை விசுவாசத்தோடு இந்த ஆண்டை கரத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும். பிடித்திருக்கிற தேவனுடைய கரம் என்பது ஓங்கின கை உள்ள கரம். அந்த கரத்தை யாராலும் மறுக்க முடியாது, யாராலும் தடுக்க முடியாது. அவர் செய்கிற காரியங்கள் வேதத்தில் மகா பலத்தமான காரியங்களை நாம் காண்கிறோம் என்று சொல்கிறோம். அதே அன்பத்தோடு கூட இந்த ஆண்டு தேவனுடைய கரங்களை பிடித்து ஆண்டவர் உங்களை நடத்துவார். நீங்கள் இந்த ஆண்டினுடைய ஆரம்ப நிமிஷமே நமக்கு தெரியாது, ஆனால் அவர் அறிந்தபடினாலே அவர் உங்களை நடத்தி கொண்டு போவார். அல்லேலூயா. அரணிப்பான இடங்களுக்கு நேராக நடத்துவார். தேவன் தண்ணீர் உள்ள இடங்களுக்கு நேராக நடத்துவார். அதுபோல மேய்ச்சல் உள்ள இடங்களை ஆண்டவர் நடத்துவார். நீங்கள் இந்த ஆண்டு எந்த நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமோ அதற்கு தேவனை கடைபிடித்து ஆண்டவர் நடத்துவார். பல தெய்வப்பிரிய வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல்கள், பிரச்சனைகளை ஆண்டவர் இந்த ஆண்டு தகர்த்து தேவன் ஆசீர்வாதத்துக்கு நேராக ஆண்டவர் உங்களை நடத்துவார். பல ஆண்டு காலம் நீங்கள் ஜெபித்து காத்து இருந்தும் நன்மைகளை பெறாதிருக்கிற அந்த நன்மைகளுக்கு தேவன் இந்த ஆண்டு தேவன் உங்களாய கர்த்தர் கடைபிடித்திருக்கிறவர் அந்த அனுமதியினால ஆண்டவர் நடத்துவார். நீங்கள் தேவன் நடத்துவதற்கு நீங்கள் ஒப்புக் கொடுத்தால் மெய்யாகவே இந்த ஆண்டினுடைய ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு அவர் உண்மையுடைய கர்த்தரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப சொல்ற ஆண்டவர் ஒரு வலது கரத்தை பிடித்து நான் உங்களுக்கு துணை நிற்கிறேன் சொல்லுகிறார். ஆண்டவராகிய தேவன் நமக்கு துணை நிற்பார். இந்த ஆண்டு முழுவதும் தேவன் ஒவ்வொருவருக்கும், வாலிப பிள்ளைகளுக்கு, வாலிப பிள்ளைமாருக்கு, படிக்கிற கத்துடைய பிள்ளைகளுக்கு தேவன் துணை நிற்பார். தொழில் செய்கிற கத்துடைய பிள்ளைகளுக்கு தொழிலில் முன்னேற்ற தருவதற்கு ஆண்டவர் துணை நிற்பார். ஒருவேளை திருமணத்துக்காக காத்துழைக்கிற கத்துடைய பிள்ளைகளுக்கு தேவன் திருமணத்துக்கு தேவன் துணை நின்று காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். சில பலவீனங்கள் வியாதி நடுவில் நீங்கள் காணப்படலாம், துக்கமும் சஞ்சலமும் காணப்படலாம். அவைகளை மாற்றுவதற்கு தேவனாய் ஆண்டவர் உங்களுக்கு இந்த ஆண்டுகளை தேவனாய் கற்று துணை கொடுப்பார். பல ஆண்டு காலமாய் கடனோடு நீங்கள் வாழ்க்கை நடத்தி கொண்டு வரலாம். கர்த்தர் இந்த ஆண்டை கடைபிடித்திருக்கிறவர் துணை நின்று கடனை கொடுக்கத்தக்கதாக தேவனாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதத்தை நடத்துவதற்கு அவர் உண்மையான தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. சிலருக்கு நல்ல வீடுகள் இல்லை, நல்ல நேர்மையான காரியங்கள் கைகூடி வரவில்லை. கர்த்தர் அதுக்கு நேராக உங்கள் வாழ்க்கை ஆண்டவர் நடத்துவார். அதுபோல சபைகளில் ஆத்துமா பெருக்கத்துக்கு நேராக தேவனாய் ஆண்டவர் உங்களை நடத்துவதற்கு உண்மையுள்ள கர்த்தரா இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அந்த 16 வாசிங்க 14 வாசிங்க. அப்படிங்க சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு என்னும் பூச்சி, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டம். என்ன காரணம்னா ஆண்டு சொல்லுகிறார், நீ பூச்சி தான், சிறு கூட்டம் தான், ஆனா பயப்படாது. ஏனென்றால் உன் கையை பிடித்திருக்கிறனா இந்த சகலத்தையும் உருவாக்கிய தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு யாரும் இல்லையே, எனக்கு உதவிக்கு ஆள் இல்லையே, நான் தன்னை கடித்தவனா இருக்கிறேனே, என் குடும்பம் சிறுசே, என் வாழ்க்கை இந்த மாதிரி நிறைய இருக்கிறது, எனக்கு யார் அப்படிங்கிற எண்ணம் இந்த வார்த்தைக்கு உள்ளாக உடைய இருதயங்களே கலக்குமான நான் சொல்ல விரும்புகிறேன். யாக்கோபு என்று சொல்லும்போது இஸ்ரவேல் என்று சொல்லக்கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்பேன் என்று கதை சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆனால்
தேவன் எனக்கு உங்களுக்கு துணை இருக்க வேண்டுமானால் பார்த்து கொள்ளுங்க, அவரை நாம் துணையாய் கொண்டிருக்க வேண்டும். அதான் மிக முக்கியம். இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் இந்த தேவனை துணையாக நீங்க கொள்ள சொன்னால் நீங்கள் அவரோடு கூட இந்த நிமிஷத்திலே ஆண்டவர், நீதான் எனக்கு ஆண்டவர், நீதான் எனக்கு ரட்சகர், நீதான் என்னுடைய தேவன், நீதான் என்னுடைய எல்லாத்துக்கும் எல்லாமானவர், உன்னை நம்புகிறேன், உன்னை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை நீங்கள் பற்றி கொண்டால் அவரை நீங்கள் துணையாய் கொண்டிருக்கிறீர்கள். அவரை துணையாய் கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய சில காரியத்தை நான் வேகமா சொல்லி முதல்ல சொல்லுகிறேன். ஒன்று, நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் ரட்சகர் என்றும் அவர்தான் மீட்பர் என்றும் அவர்தான் நம்மை நடத்துகிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்க போறோம். தமிழ் சொல்லுங்க, வாசிக்கலாம். சங்கீதம் 115:11. சொல்லுங்க, வாசிப்போம். சங்கீதம் 115:11. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும். கவனிங்க, கர்த்தரை நம்புகிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் அவருக்கு பயப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் அவர் துணை. ஹல்லேலூயா. யார் கர்த்தர் துணையா இருக்கிறார்? ஃபர்ஸ்ட் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கும் அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கும். நல்ல கவனிங்க, சர்ச்சைக்கு போகணுமே அப்படிங்கிற பயம் உங்களுக்கு வரணும், ஜெபம் பண்ணணுமே அப்படிங்கிற நடுக்கம் வரணும், வேத வாசிக்கணுமே என்ற நிலைமை வரணும், இயேசுவே என்று கூப்பிடுற நிலைமைக்கு ஒரு வாழ்க்கை வரணும். அந்த நம்பிக்கையும் பயமும் இருந்தா கர்த்தர் உங்களுக்கு துணையாய் கொள்வதற்கு பாக்கியம் உண்டு. அல்லேலூயா. தேவன் துணையாய் கொள்வதற்கு உங்களுக்கு எதிர்பார்க்கிறதுனா கர்த்தரை நம்பணும். இரண்டாவது, தேவனுக்கு பயப்படணும். அப்படின்னா கவிங்க தேவனுக்கு பயப்படுகிறவர் கவிங்க பொல்லாப்பை விட்டு தன்னை விலக்கி காத்துக் கொள்வான். இந்த உலகத்தில் காணப்படுகிற பொல்லாப்புக்கு விலகி தர செய்வான், காத்துக் கொள்வான். அவன் தான் தேவனுக்கு பயப்படுகிறவன். கவிங்க பாவம் உங்களை சூழ்ந்து பார்க்கவும் செய்யவும் கூப்பிடும். அப்பொழுது நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லி இது விலகினால் தேவன் உங்களுக்கு துணையாய் இருப்பார். அல்லேலூயா. இந்த ஆண்டு முழுவதும் வருகிறதை பிடித்து தேவன் துணையாய் இருப்பார். ஒன்று. இரண்டாவது வாசிக்க போறோம். ஏசாயா 41:14. ஏசாயா 41:14 வாசிமா. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். யாக்கோபு சிறு பூச்சியே அப்படின்னா அர்த்தம் என்னன்னா கழித்து கொள்ளுங்க. அவருடைய தாத்தா இருக்காரு ஆபிரகாம், யாக்கோபுடைய அப்பாவுடைய அப்பா ஆபிரகாம். அவர் தேவனை நம்பி அவர்களுக்கு தன் சிநேகத்தை அவர் சிநேகத்தோடு நடந்து கொண்டார். அப்படின்னா தேவனை சிநேகித்தார், ஆண்டவருடைய அன்பா இருந்தார், நண்பனா இருந்தார். நல்ல கவனிங்க, ஆபிரகாம் தேவனுக்கு சிநேகிதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த உலகத்தில் ஆபிரகாம் தேவனை சிநேகித்தார், தேவனும் ஆபிரகாமை சிநேகித்தார். அப்படியானால் கேட்டுக் கொள்ளுங்க, தேவ துணையை நாம் கொள்வதற்கு நம்முடைய தேவனை நாம் சிநேகிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படின்னா அன்பு கூற வேண்டும். நம்ம சொல்றோம், அன்பு கூற வேண்டும். காலையிலே இந்த வேதத்தை எடுத்து வாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரத்தை அன்பு கூறுவதற்கு அடையாளம் கர்த்தர் சொல்றோம். இதை தள்ளிட்டால் நீ ஆண்டவருக்கு அன்பு இல்லை என்பதற்கு அடையாளமாய் மாறிவிடும் கர்த்தர் சொல்றோம். அப்ப தேவ துணையை கொள்வதற்கு நாம் கர்த்தரை செய்ய வேண்டும், அன்பு கூற வேண்டும். ரொம்ப முக்கியம். மூணாவதாக வாசிக்க போறோம். கர்த்தர் சொல்றோம், வாசிக்கலாம். ஆதியாகமம் 49:22 வாசிப்போம். ஆதியாகமம் 41:22. இயேசுவின் பொற்பியம். யோசேப்பு கனிதரும் செடி, அவர் நீர் ஊற்றணையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். 25.
தேவனாலே அப்படி அறிவித்து அவர் துணையாயிருப்பார். தமிழ்தான் வாசிக்கலாம். அவர் உனக்கு துணையா இருப்பார். அப்படின்னு என்ன தெரியுமா? அவர் யோசேப்பு கனி தரும் செடி. நல்ல கவனிங்க. கனி கொடுத்தா தேவனை நாம் துணையாய் கொண்டிருக்கலாம். அல்லேலூயா. அதுக்காக நம்ம என்ன மாம்பழம் தான் கொடுக்க முடியும், இல்ல ஆப்பிள கொடுக்க முடியும்? அப்படி இல்ல. அப்படி என்ன அர்த்தம்? நல்ல கவனிங்க. தேவனாகிய ஆண்டவர் கனி தேடி வருகிறார். அல்லேலூயா. உணர்வு வாசிக்கிறோம். என் நேசரே எங்க தோட்டத்திலிருந்து அருமையான கனிகளை புசிப்பாராக. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு உரிய நல்ல சுபாவங்கள், நல்ல வார்த்தைகள், நல்ல அனுபவங்கள் தேவன் சுமந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு கனி இருக்கிறது. அதை தேவன் தேடுகிறார். அல்லேலூயா. வந்து கத்துடைய சாந்தமா இருந்தா அது ஒரு கனி, அன்பா இருந்தா அது ஒரு கனி, நற்கிரியை செய்தா அது ஒரு கனி, ஒரு ஆளுக்கு உதவி செய்தா அது வந்து கனி. இந்த யோசேப்பு கனி பெறும் சொல்றோம். அப்போ தேவன் அவனுக்கு துணை இருக்க காரணம் என்ன? கனி கொடுத்தா. இந்த ஆண்டுல நீங்க நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு துணையா இருப்பார். இது போல கொடுங்க. இது ஒரு 4 காரியத்தை வேகமா சொல்லுவேன். எப்படி சொன்னால், நீங்கள் ஜெபிக்கிற மக்களா இருந்தால் தேவன் உங்களுக்கு துணையா இருப்பார். வாசிக்க போல கதை சொல்றோம். அதாவது வாசிக்கலாம். சங்கீதம் 63:7. சங்கீதம் 63:7. நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் நீர் எனக்கு துணையா இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். வாசிக்கலாம். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றிக்கொண்டு. இது சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் வந்து தேவனை துதிக்கிறான். ஆதலால் தேவன் அவனுக்கு துணையாய் மாறுகிறார். இந்த ஆரம்ப மணி நேரத்திலேயே நீங்கள் தேவனை துதிப்பதற்கு இந்த சூழ்நிலையை அவங்க ஒப்புக் கொடுக்கணும். அல்லேலூயா. எல்லாரும் கரத்தட்டி சொல்றோம். நீங்கள் தேவனை துதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வீட்டிலேயோ வேலை ஸ்தலத்திலேயோ பிரயாணத்திலேயோ தேவனை துதித்து பாடுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் துணையா இருக்கிறார். அது நிறைய வசனம் உண்டு. ஆனால் வேக சொல்றேன். இரண்டாவது, நீங்க உங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி, பிரச்சனைகள், பற்றாக்குறைகள், தேவைகள், அது நடுவில் ஆண்டவரை மட்டும் சார்ந்து கொண்டு முழங்கால் படித்து நீங்கள் ஜெபித்தால் தேவன் உங்களுக்கு துணையாக இருப்பார். என் பிள்ளை என்னிடத்தில் வந்து இதை செய்ய வேண்டும் என்று கேட்கிறதாலே ஆண்டவர் துணையா இருப்பார். அல்லேலூயா. பல ஆண்டு காலம் திருமணத்துக்காக பலர் காத்திருக்கிறார்கள். இன்னும் திருமணம் நடைபெறவில்லை. வயசு கூடிக்கொண்டு போகிறது. அப்பேற்பட்ட தமிழ் நான் சொல்லுகிறேன், தேவன் தடையை மாற்றுவதற்கு துணையா நின்று உனக்காக வாசலை திறப்பதற்கு அவர் இன்றைக்கு கர்த்தர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அதற்கு செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவரே எனக்கு ஒத்தாசை பண்ணும், எனக்கு உதவி செய்யும் என்று யார் கூப்பிடுவார்களோ அவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்வதற்கு தேவன் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. கடனே வாழ்க்கை என்று நீ கடந்து வைக்கலாம். நான் சொல்லுகிறேன், பயப்படாதீர்கள். கடனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு தேவனை உயர்த்துவதற்கு அவர் உண்மை உள்ளவர். ஆனால் நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவரே நான் இந்த விதமான நிறைய கடன் கட்டு விட்டேன். ஆடம்பரத்துக்காக, என்னுடைய சுயநலத்துக்காக நான் தீவிரப்பட்டு சில வேலைகளை செய்து விட்டேன். என்னை மன்னியும், என்னை மீண்டும் தூக்கு, உமக்காய் வாழ்வேன் என்று சொல்லக்கூடுமானால் என் ஆண்டவர் இந்த ஆண்டு உங்கள் கடனை தீர்ப்பதற்கு தக்கதாக தேவனாய் ஆண்டவர் உங்களை பொருளாதாரத்தை ஆசீர்வதித்து உயர்த்துவார். அல்லேலூயா. அப்படி கேட்கணும். வசனத்தை வாசிக்க போறோம் சொல்கிறோம். அதாவது 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11, 12 வாசிப்போம். நம்ம சொல்கிறோம். 2 நாளாகமம் 14, 11, 12 சீக்கிரம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே
கவனிங்க, இப்ப சொல்லப்பட்டிருக்கு பலமுள்ள ஒரு குரூப் இருக்கு, பலமற்ற ஒரு குரூப் இருக்கு. மாத்தி உதவி செய்கிறது ஆ. உமக்கு லேசான காரியம். ஆ. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, ஆ. எங்களுக்கு துணை நில்லும். கவனிங்க, சொல்றான் வாய்ப்பே சொல்றான், நான் பலவீனமான ஆளு, ஆனா நீ என்ன செய்யணும், எங்களுக்கு சத்தமா சொல்லுங்க, துணை நிற்கணும் சொல்றான். இந்த நேரத்துல இப்படி வாய திறந்து இந்த விஷயத்துல எனக்கு துணை நில்லும் என்று யார் சொல்லுவார்களோ அவர்களுக்கு கர்த்தர் துணை இருக்க உண்மையுடைய கர்த்தரா இருக்கிறார். அல்லேலூயா. சொல்றோம் கவனிங்க, துதிக்கிறவனுக்கு துணை இருக்கிறார், ஜெபிக்கிறவனுக்கு துணை இருக்கிறார். சொல்ற அடுத்து என்ன கவனிங்க, நீங்கள் செய்த பாவங்களை விட்டு வெளியே வந்து வைப்பாரு, திரும்ப அந்த பாவத்துக்குள்ளே போகாதிருந்தால் தேவனுடைய துணை நிற்பார். அதுக்கு ஒரு வசனம் வாசிக்க போறோம். சொல்கிறோம் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிப்போம். யாத்திராகமம் 14:25. யாத்திராகமம் 14:25. அவர்களுடைய கடலிலிருந்து உருளைகள் படரவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வர்க்கத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடிப்போவோம். கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று அவன் சொல்றான், கர்த்தர் அவளுக்கு துணை நின்று பொறுத்தான். அப்பா வாசனுக்கு ரொம்ப நன்றி, கிருபையாய் கர்த்தர் உண்டு இருப்பார். பாருங்க, பார்வோனுடைய குரூப் சொல்லுது, கர்த்தர் அவளுக்கு துணை நின்று என்ன செய்றாரு, இந்த பார்வோனுடைய ரதத்தில் உள்ள அதாவது அந்த சக்கரம் தானா காத்து போகுது. அல்லேலூயா. அந்த சக்கரத்தை ஆணிய ஒரு தூண் வந்து புடிங்கிட்டு இருக்கான். அல்லேலூயா. இதான் கண்ணால பார்க்கலாம், முன்னேற படிக்கு கண்ணால பார்க்கலாம். இப்ப பாருங்க, இந்த ஆண்டு நீங்கள் முன்னேற படிக்கு பின்னால் வருகிற காரியத்தை அழிப்பதற்கு கர்த்தர் துணை நிற்பார். அல்லேலூயா. அடுத்தது நீங்கள் முன்னேறி போகிறீர்கள், அதை தடுக்க வருகிற காரியத்தையும் தேவன் முன்னிட்டு அதை தடையை மாற்றி எதிலே முன்னேற முடியலையோ அதிலே முன்னேறத்தக்கதாக இந்த தேவனாகிய ஆண்டவர் துணை நின்று ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் உண்மையுள்ள கர்த்தரா இருக்கிறார். அல்லேலூயா. யாக்கோபு விஷயங்களை பாருங்க, முன்னால போறான், பின்னால மாமா வரான். அங்கே கர்த்தர் பேசி முடிச்சு அனுப்பிட்டார். முன்னால யார் வரான்னா அண்ணன் வரான், முன்னேறடா கொடுத்து அங்கே கர்த்தர் பேசி ஆமேற்படுத்தி முன்னேற வச்சிட்டார். இப்போ உங்களுக்கும் கர்த்தர் செய்வதற்கு கர்த்தர் நல்ல உள்ளவர். போன ஆண்டு எனக்கு பின்னாலும் பிரச்சனை முன்னாலும் பிரச்சனை, இதான் சொல்றேன், தேவன் துணை அனுப்பினால பின்னால் இருக்கிற பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பார், முன்னால் இருக்கிற பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்து உங்களை அந்த வழியிலேயே நடத்துவார். போக முடியவில்லையே, தடையா இருக்கிறது, முன்னேற்றம் இல்லையே என்று சொல்லுகிற அதே வழியிலே கர்த்தருடைய முன்னேற்றம் இருக்கு, தேவன் துணையாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அதனால தேவனாகிய ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவர். இப்பொழுது அடிமையில் இருந்த எகிப்தை விட்டு, பாவம் செய்த எகிப்தை விட்டு, இருந்து கலவாசத்தில் உள்ள எகிப்தை விட்டு இனி அது வேண்டாம் அப்படின்னு வெளியே வந்தாதான் எனக்கு அது யாரும் அல்லேலூயா அப்படி பிடிச்சீங்கன்னா அது நான் சொல்ல முடியாதப்பா, ராசாத்தியா கர்த்தர் ஸ்தோத்திரம். அது வேண்டாம் சொன்னா ஆண்டவர் முன்னேற்றம். அல்லேலூயா. அடுத்து சொல்ல வாசிக்க போறோம். கர்த்தர் சொல்ல வாசிக்க, அதாவது 1 தீமோத்தேயு புத்தகம் 2 தீமோத்தேயு புத்தகம் 2 தீமோத்தேயு புத்தகம் 4:17 சீக்கிரம் 2 தீமோத்தேயு புத்தகம் 4:17. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னால் பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் அப்போ அவர்கள் இங்கே ஏன் துணைக்கிறார்னா, ஊழியம் செய்கிற பவுலுக்கு கர்த்தர் துணை இருக்கிறார். அல்லேலூயா. பவுல் ஆங்காங்கே எல்லா ஜனத்துக்கும், ராஜாக்களுக்கும், பிரஜாதிகளுக்கும், இஸ்ரவேலருக்கும் ஆங்காங்கே கர்த்தராகிய தேவன் தான், இயேசு தான் ரட்சகர் என்று சொல்லி பிரசங்கம் பண்ணதுனாலே தேவன் அவருக்கு துணை இருந்தார். இப்போ பாருங்க, உங்களுக்கு இந்த ஆண்டு துணை இருப்பார். இயேசு தான் ரட்சகர்,
இயேசுதான் மீட்பர், இயேசுதான் நல்லவர் என்று சொல்லி நீங்க மக்களுக்கு சொல்லும் பொழுது தேவன் அந்த இடத்துல அசரியராக அல்லது மகிமையுள்ள தேவனாக, பிரசன்னராக, வார்த்தையாக, செயல்படுகிறவராக, கிரியை செய்கிறவராக இறங்கி பிறகு அருள்களை கத்தரார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நீங்க கத்தரை சரியாக பற்றிக் கொள்ளுங்கள். சொல்றோம் இப்படி சொல்லுங்க, தேவன் துணை நின்று செய்கிற காரியத்துக்கு இன்னொரு சொல்லணும். யாருக்கு துணை நிற்பார்னா உத்தமனுக்கு கர்த்தர் சொல்லுங்க. அது எங்க இருக்குன்னு தான் யோசனையா இருக்கு. இருக்கு சொல்லியிருந்தேன். 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிப்போம். 2 நாளாகவும் 19 11 வாசிங்க சீக்கிரமா. இவ்வளவு நேரமா 2 நாளாகவும் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கடைசி 10 வசனமா. நீங்கள் திடமனதாய் இருந்து காரியத்தை நடத்துங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உத்தமன் யார்? ராசாத்தி கவிஞர். உத்தமன் யார்? உத்தமன் யாரு? தெரியாது. உத்தமன் யாரு? உத்தமி யாரு அப்படின்னா வேதத்துல அவங்க ஒரு உத்தமன் இருக்கான். சிம்பிளா சொல்லுங்க, அவன் பேரு யோபு. உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகிறவன் அவனை போல ஒருவனும் இல்லை அப்படின்னு சொல்லுகிற அந்த பகுதியில நமக்கு கொடுத்து கொடுக்க ஒரு அழகான காரியம் இருக்கிறது. அவனுக்கு எல்லா வசதியும் இருந்த போது உத்தமனா இருந்தான். வேலைக்காரன், வேலைக்காரி, ஒட்டகம், ஆடு, மாடு, கழுதை எல்லாம் இருந்த போதும் உத்தமனா இருந்தான். இல்ல ஒரே மனைவி மட்டும்தான் அவனுக்கு உண்டு. அந்த காலத்துல 5 சட்டம் உண்டு, 8 சட்டம் உண்டு, 1000 சட்டம் உண்டு, நிறைய சட்டம், வரிசையா சட்டம், 6 மாடு மாடா சட்டம். ஆனா ஒரே அம்மா மட்டும்தான் அவர் 140 வருஷம் எஸ்டா வாழ்ந்துங்க. முதல்ல 70 வருஷம், அப்புறம் 100. உங்களெல்லாம் வாழ விட்ட என்ன ஆகும்? இப்பவே இந்த வாழ்படுத்திய கோடி சொல்றான். ஆனா அவன் எஸ்டா அவனை கூட்டி விட்டுருக்கான். அவன் சொல்லுறான், என் கண்ணு அந்நிய பெண்ணை பார்த்ததே கிடையாது அப்படின்னா. அடுத்தது அவன் மனைவி சொல்லுறான், வீடு இல்ல, பொருள் இல்ல, பிள்ளைகள் இல்ல, வேலைக்காரன் இல்ல, சமீபத்துல வஸ்திரமும் இல்ல, ராசாத்தியா ட்ரெஸ் இல்ல, சின்ன ட்ரெஸ் மட்டும் இருக்கு. ஒரு மாதிரி முடிக்கியா இருக்கு, சின்ன ட்ரெஸ் மட்டும் இருக்கு. ஓட்டை எடுத்து சமயத்தை சொரிதான். யாரோ சொரின்னு சொன்னாவோ சாட்சி அங்க பின்ன வரும்போது அந்த சொரியெல்லாம் உங்களுக்கு வந்தா நிற்க மாட்டேதா, அவன் சொரிதான். இதை எடுத்து ஓட்டை எடுத்து இதை பார்க்க யாரு? அவன் மனைவி. அந்த அம்மா சொல்லுவே, ஐயா இன்னுமா சோத்திரம், இன்னுமா பாட்டு, இன்னுமா கத்தரை நம்புவது, சீக்கிரம் உங்க தேவனை தூசியும் சீக்கிரம் மண்டைய கெட்டிக்காரி ராசனாத்தி ஒரு நம்பி அவன் கைப்பிடிச்சா பாருங்க, அதான் தப்பு, அதை சொல்லுவார். ஆனா அவர் கவனிக்க ரொம்ப அழகா சொல்றார். பாருமா, நன்மை பெற்ற ஒரு காலத்துல இப்ப தீமை பொருந்தும், நீ சும்மா சொல்றான். அல்லேலூயா. இந்த தீமையான காலத்துல அவன் கத்ததான் இருக்கு. அல்லேலூயா. இந்த விஷயத்துல உத்தமனா இருந்தான். யார் பார்த்தா தெரியுமா? இன்னொன்னு அவன் மனைவி பார்த்தா, இன்னுமா உத்தமத்தில் இருக்கேன், என்னையே பார்த்துட்டு இருக்கேன், சீக்கிரம் தீர்ந்து போறியா, ரொம்ப நிறைய பிரச்சனை இருக்கு அப்படிங்க. இது தேவையா? கத்து சொல்றோம். ஆனா அப்பவும் அந்த அம்மாவை தான் பார்த்தான். அல்லேலூயா. அந்த ஆண்டவர் தான் பார்த்தான். இது என்ன அர்த்தம்? உத்தமம். என்னது? சொல்லுங்க. அல்லேலூயா.
சொல்லுவேன், கபடமற்ற இருதயம் இல்லாதவன் உத்தமன். புரியுதுங்களா? கபடமற்ற உள்ள ஒண்ணு வெளிவன். அந்த முன்னாடி சொல்லுவாங்க, தோற்றப்பா சீக்கிரம் போனா நல்லது போல இருக்கும், ஏன்டா வாரா பிரச்சனைக்கு வர மாதிரி இருக்கு அப்படின்னு தோற்றப்பா. அவ உள்ள ஒண்ணு அது உத்தமம் இல்ல. இருந்திருந்து நாடு கெட்டது தப்பப்பா வெளியே சொல்ல மாட்டா, உள்ள எரிமலை கொதிக்கும். அது என்னது? உத்தமம் இல்ல, உத்தமம் இல்ல. அல்லேலூயா. ரெண்டு பிள்ளைகள் மாடு இருக்கு, அது படுத்துற பாடுல உயிரை பெறும். இது பெற்றதை விட கதற்கு இது என்ன இருக்கா? உத்தமா இல்ல. நம்மள திருத்தத்தானே அது வந்திருக்கு. அல்லேலூயா. அது சொல்றோம். நம்ம வாழ்க்கை கபடம் இல்லாத இருந்தோர் என்ற கர்த்தருடைய பேர் என்னது? உத்தமர்கள். அல்லேலூயா. அது சொல்றோம். இந்த உத்தமத்தில் இருக்கிற மனுஷனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நான் சொல்வதற்கு முன்னால கவனிங்க, தேவன் என்ன விதத்தில் அனுகூலமா இருப்பார். அதுக்கு நான் சில காரியங்களை உங்களுக்கு சுட்டிக்காட்ட சொல்றேன். வாசிக்க போறோம். சங்கீதம் 46:1 வாசிப்போம். சங்கீதம் 46:1 சீக்கிரம். சங்கீதம் 46:1. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர். அல்லேலூயா. இந்த சங்கீதக்காரன் பாடுகிறான், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. என்ன ஆபத்து அப்படின்னா ஒன்னாம் வாசிமா ஆகையா கவர்னர் ஃபர்ஸ்ட் ஒரு மாற்றம் உண்டாகுது. பூமியில மாற்றம் ஏற்படுது. மலைகள் இருக்கிறது நவுண்டு சமுத்திரத்துக்கு போகுது. அதுல உள்ள ஜனங்கள் கொந்தளித்து பொங்குறாங்க. அதுல பெருக்க இருக்கு. மழை வந்தா உங்களால பெருக்க முடியுமா? சரி. கடல் கொந்தளித்தா பெருக்க முடியுமா? முடியாது. ஜனம் உலகத்துல பெருக்க முடியாது. அப்படின்னா அர்த்தம், ஒன்னால் முடியாத காரியத்துல நான் உனக்கு இந்த ஆண்டு துணை இருப்பேன். அல்லேலூயா. ஒன்னால் முடியாது, சிந்தித்தாலும் முடியாது, செயல்பட முடியாது. முடியாத காரியத்துல அவனுக்கு என்ன செய்வேன்? துணை நிற்பேன். அல்லேலூயா. ஆனா அதுக்கு ஒரு வேலை நான் சொல்றேன். என்ன செய்ய தெரியுமா? 10ஆம் வாசிங்க. அதுவே சங்கீதம் 46:10. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். என்ன செய்யணும்? என்ன சொல்லு? அதான் என்ன செய்யணும்? அமர்ந்திருக்கணும். இப்ப பாருங்க, அமைதியா இருக்கேன். இது போல உங்க வீட்டுல சொல்லுங்க, அமர்ந்து இருக்கும். அப்படி நீ கையில வச்சிருக்க பாத்தீங்களா ஒரு செல்போனு, அது பேய் பேய் மட்டும் இல்ல, பிசாசு. இத இங்க தேசத்துல உட்காரும் போது கையில வச்சுட்டே இருக்காங்க. இதை தூக்கி அந்த சைலண்ட் மோட் தெரியலன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. ஒன்னும் குடும்பம் கிட்டப்படல. இந்தியா நாட்டு பிரதமர் அவங்க பேச போறதும் இல்ல, முதலமைச்சர் அவங்க பேச போறதும் இல்ல, நன்மையோட போறதும் இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்காங்க, இது இந்த வருஷம் இதை தூக்கி தூர வச்சுட்டு வீட்டுல இருக்கிற புத்தி உள்ள ஸ்திரீ, அவனுங்க புத்தி உள்ள தகப்பன் ஆண்ட சன்னிதானத்துல உன் வீட்டுக்கார வேலைக்கு போற பிற்பாடு நீ வீட்டுல உட்கார்ந்து ஒரு மணி நேரம் 2 பாட்டை பாடி வேதம் வாசித்து கண்ணை மூடி இயேசுவே என்று நீ கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தால் உன்னால் முடியாத காரியத்துக்கு தேவன் துணை நின்று முடிக்கிறதுக்கு கர்த்தர் வல்லமையுள்ளவராக. அல்லேலூயா. ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமான. இப்போ நான் ஒரு காரியத்துல போறேன், என்ன சொல்ற கணக்கு கொள்ளுங்க. 6ஆம் வாசியம் 6. ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது, அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார். கவனிங்க, ஜாதிகள் கொந்தளிச்சு, அப்புறம் ராஜ்யங்கள் தத்தளித்தது, அவர் தமது சத்தத்தை
யாராவது ஒருத்தர் சத்தம் போட்டாங்கன்னா அவர் சத்தம் போட்டுவார். அல்லேலூயா. நீங்க போறாங்க, நீங்க போட்டா அவர் போட மாட்டார். யாராவது ஒரு பிரச்சனை அவங்க ஒரு வீட்டுக்குள்ளமாக சபைக்குள்ள எனக்குள்ள வந்தாச்சுன்னா நீங்க போட்டா அவர் போட்டாரு போட மாட்டார். ஆனா நீங்க போனா அவர் இருந்தா அவர் போட்டுவார். அல்லேலூயா. நீ பாருங்க, புதிய பாட்டுல கடல் வந்துருச்சு, காற்று பயங்கரமா இருந்துச்சு, சீசனா முடியல, படுத்திருந்தா எழுதுனா இறையாது அவரெல்லாம் இரு கடல் வந்துருச்சு, இது மட்டும் வா, இங்கு நிச்சு வராது என்று கதறிட்டாரு, சத்தம் போட்டார். அல்லேலூயா. மனுஷன் சத்தம் போடும்போது தேவன் சும்மா இருக்க மாட்டார். சத்தம் போடுறது தேவனா இருக்கிறார். அப்புறம் கவனித்து கொள்ளுங்க, நமக்கு வந்து சொல்லுங்க, ஆபத்து காலத்தில் சொல்லுங்க அனுகூலமானவர். இப்போ கவனிங்க, 5வது வாசியம், 5 வாசி. தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். தேவன் அவர் நடுவில் இருக்கிறார். அது அசையாது. கவனிங்க, ஏன் அசையாதுன்னா யார் இருக்கா சொல்லுங்க. முடிஞ்சிட்டு இருக்கா. நன்றி சொல்றது முடியா. ஆனா பிரச்சனை முடியாதுன்னா கவனிங்க, தேவன் நடுவில் இருக்கிறார். இது நடுவுல நம்ம இருதயத்துல. அல்லேலூயா. எல்லாம் புரிஞ்சுக்காங்க. தேவன் அது நடுவுல இருக்கிறார். இருப்பதனால என்ன சம்பவிக்கும் தெரியுமா? அசிமா அது அசையாது. அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். கவனிச்சுக்காங்க. எப்போ சகாயம் பண்ணுகிறார் சொல்லுங்க. அதிகாலையில எத்தனை மணி தெரியுமா? சொல்லிடுறேன். கொஞ்சம் 4 இருந்து 5 வரை. ஆனா நம்ம அம்மாமாரு 6 ஆளாகவும் தனிமோடு போயிருக்கு. சரிங்களா? உங்க சகாயம் பண்ண மாட்டாங்க. வேற சகாயம் தான் வருவாங்க தவிர இந்த சகாயம் தேவை வராது. ஆனா தேவன் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையமா இருந்து சகாயம் பண்ண வேண்டுமானால் கவனிங்கள், அதிகாலை சகாயம் பண்ண. அல்லேலூயா. இந்த ஆண்டு ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கிற தெய்வ மக்கள் ஊழியர்கள் காலையிலே எழுந்து அதிகாலையிலே கர்த்தரை பார்க்க போடுமானால் தேவன் உங்களுக்கு சகாயம் பண்ணுவதற்கு உண்மையாக. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் புரிந்து கொள்வது சொல்கிறேன். கவனிங்க, இன்னொரு வசனம் வாசிக்க போறோம். ஆதியாகமம் 26:28. ஆதியாகமம் 26:28. சீக்கிரம். அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். பாருங்க, இப்ப பாருங்க, உள்ளே இருப்பதற்கும் வெளியே இருப்பதற்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. உங்களோடு உள்ளே இருக்கிற தெய்வத்துக்கும் வெளியே இருக்கிறதுக்கும் ஆண்டவர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். உள்ளே இருக்கிற தேவன் நமக்கு இருந்தா அந்த ஈசாக்கு வர வர வீழ்ச்சி அடைந்தான், பெரிய மனுஷனானா, ஐஸ்வர்யவானாய் மாறினான். அல்லேலூயா. இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை அந்த பெரிய பாக்கியத்தினாய் ஆண்டவர் நடத்துவதற்கு உண்மை உள்ள கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்து கவனித்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 70:5. சங்கீதம் 70:5. சங்கீதம் 70:5. கர்த்தராகிய ஆண்டவரே, என் நீரே எனக்கு நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர். அவசி நான் தர்க்கத்தில் சங்கீதம் 70:5. நான் சோம்பலும் எளிமையுமானவன். தேவனே எங்களுக்கு தீவிரமாய் வாரும். நீரே என் துணையும். அதான் எப்போ நான் சொன்னதை விட்டு சுய வைத்திய இருப்பு சரியில்லை. என்னடா நான் சொன்ன துணை உண்டு வருவேன் அப்படி சொல்லுங்க. நான் சொன்னதை அவர் பாதி கேட்க பாதி கேட்கல. அல்லேலூயா. என்ன குழப்பம் இந்த எனக்கு பாருங்க. கர்த்தர் சொல்றோம். அல்லேலூயா. கருத்து கொள்ளுங்க. என்ன அர்த்தம்னா துணை இருக்கிற கர்த்தர் விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். இந்த ஆண்டு துணையின்றி உங்கள் வாழ்க்கையில என்ன காரியம்
காரியமோ அதிலே கர்த்தர் விடுவிப்பார். வேதத்தில் 38:12 கவிஞர் 38:12 அதுக்கப்புறம் 18 இது 3 போது 38:12 18 அப்படின்னா அர்த்தம் இது நீங்களே நீங்காது மாறவே மாறாது என்று சொன்னதை இயேசுநாதர் சென்று அவரே விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா. உன் மனசுல மாறவே மாறாது நீங்களே நீங்காது இது ஒரு காலம் தீராது என்று சொல்லுகிற அந்த விஷயத்திலே தேவன் உனக்கு துணை நின்று தேவன் உங்களை விடுவிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்தது 1 சாமுவேல் 14:45 1 சாமுவேல் 14:45 சீக்கிரம் 1 சாமுவேல் பைபிள் வச்சிருக்கிறவங்க தயவு செய்து பைபிள் எடுங்க. 1 சாமுவேல் 14:45 ஜனங்களோ சவுலை நோக்கி, இஸ்ரவேலிலே இந்த பெரிய ரட்சிப்பை செய்த யோனத்தான் கொலை செய்யப்படலாமா? அது கூடாது. அவன் தலையில் இருக்கிற ஒரு மயிரும் தரையிலே விழப்போகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறோம். தேசத்துல நிறைய சத்துருக்கள் இருக்காங்க. இவர்களை முற்றிலும் அழிக்கும்படி அப்பொழுது இந்த அப்பா சவுல் சாமுவேலுக்காக காத்திருந்தார். காத்திருந்து வரல. ஆனா செய்ய தகாததை செய்துட்டார். அது செலுத்தக்கூடாது. செலுத்திட்டான். அது செலுத்த யாரு? ஆசாரியன் செலுத்துவான். ஆனா செலுத்திட்டான். அப்போ பாவம் செஞ்சுட்டான். கீழ்படியல. இப்போ சாமுவேல் வந்து நீ செய்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ உங்களுக்கு துக்கம். சாமுவேலும் அந்த பிரச்சனையை விட்டுட்டு கிதியோன் போயிட்டார். சாமுவேலுக்கு பின்னால சவுல் போயிட்டார். இப்ப கவனிங்க, யுத்தம் மகா பயங்கரம் நடந்துட்டு இருக்கு. பிரச்சனையோடு இருக்கிற ஜனங்களுக்கு நின்று செய்ய வேண்டிய ராஜா தீர்க்கதரிசியோடு போயிட்டார். ஆனா இப்பொழுது யார் இருக்காங்கன்னா யோனத்தான் இருக்கான். யாருங்க? யோனத்தான். யோனத்தான் கையில ஆயுதம் இருக்கு. நான் புரிஞ்சு கொள்ள ஆயுதம் இருக்கு. இப்போ ஜெபம் பண்றான். என்ன ஜெபம் பண்றான்? நான் அவங்க போவோம் ஏறி வான்னு சொன்னா நம்ம ஜெயிக்க போறோம். நம்ம என்ன போறோம்? நடத்த போறோம் அர்த்தம். வராத சொன்னா தோக்க போறோம். இப்ப பாருங்க, ஒப்புதல் கேட்டு சரி பண்ணிட்டு முன்னேறி போறோம். சொல்லலையா? சொல்லலையா? இப்ப பாருங்க, இங்க தேவன் தொடங்கல. யார் தொடங்கினா? முடிப்பாக்க பயங்கரமா இருக்கு. கிருபையா கடவுள் இது பண்ணாங்க. தேவன் தொடங்கல, அவன் தொடங்கினான். யாரே? யோனத்தான். ஆனா தேவனை முன்வை தொடங்கினான். இப்ப நான் கேட்கிறேன், தேவனை முன்வைத்து இந்த ஆண்டு என்ன தொடங்கியதோ அதுக்கு கர்த்தர் துணை இருப்பார். அல்லேலூயா. திரும்ப சொல்லுங்க, கண்ணு சொல்லியிருக்க பலன் இல்லை. கண்ணு சொல்லினாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லாது. நீ சோர்ந்து போனாலும் தேவ வார்த்தை சோர்ந்து போகாது. நீ தொடங்குவையானா கர்த்தரை பண்ணிட்டு அவர் முடித்து காட்டுவார். சொல்லலையா? இது நடத்தி இவன் முன்னேறி போறான். முன்னேறி போகும்போது கூட உள்ள ஆயுதாரி வாரான். தம்பி கவனிங்க, யுத்தத்துல என்ன தெரியுமா? அவன் போய் சாகட்டும் அப்படின்னு அர்த்தம். ஆனா யோனத்தான் அப்படி இல்லை. ஆயுதாரி பின்னால யார் முன்னால பாக்குறீமா? யோனத்தான் போறான். அப்படின்னு அர்த்தம் என்ன? அவன் மாதிரியாய் போறான். அல்லேலூயா. அவங்க உங்க வீட்டுல, உங்க வாழ்க்கையில, உங்க ஜீவியத்துல, அந்தரங்கத்துல தேவனுக்கு முன்பாக தொடங்கின விஷயத்துல நீங்க மாதிரியா இருந்தா நடக்கிற காரியம் நிறைய. அல்லேலூயா. நான் 2 காரியம் சொல்லிட்டு போய் நான் சொல்றேன். இல்லைன்னா நீங்க ஒரு மாதிரி முடிக்க முடிய பயமா இருக்கு நமக்கு. அல்லேலூயா. இப்போ வாசிக்க போறோம். அதே 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 22 வாசிப்போம். 22 வருஷமா 14:22. எப்பிராயீம் மலைகளில் ஒளித்துக் கொண்டிருந்த சகல இஸ்ரவேலரும் கவனிங்க, இந்த இவன் மாதிரியாய் போய் செய்கிற காரியத்தை பரலோகத்தின் தேவன் கண்டபோது கவனிங்க, ஒரு குறிப்பு
இங்க வர முடியாது அப்படி இருக்கு. ஒழிச்சிட்டு இருக்க அத்தனையும் தேவன் அங்கிருந்து கிளப்பி யுத்தத்துக்கு கொண்டு வந்தார். அல்லேலூயா. அதாவது வாசிமா 22 வாசி. எப்பிராயீம் மலைகளில் நான் இவ்வளவு மகிமையா சொன்ன பிற்பாடு உன கண்டு சொல்லுதுன்னா எனக்கு பயமா இருக்கு. வாசி. எப்பிராயீம் மலைகளில் ஆ. ஒளித்துக் கொண்டிருந்த சகல இஸ்ரவேலரும் ஆ. பெலிஸ்தர் முறிந்தோடுகிறதை கேள்விப்பட்ட போது யுத்தத்திலே ஆ. அவர்களை நெருங்கி தொடர்ந்தார்கள். அல்லேலூயா. வெளியே இருக்கிறவன் ஒழிச்சிட்டு இருக்கிறவன் எல்லாம் வந்துட்டான். எங்க யுத்தத்துக்கு வரவொன்னு யாரு? உங்க மாமா ஒரு மான் குளிக்க அதை சொல்றார் கர்த்தராக்கும். அதுக்கு யோனத்தான் முன் ஏறினான். அல்லேலூயா. இத தேவன் பார்த்தான். இப்ப கவனிங்க, உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை போராட்டம் நீங்குவதற்கு இந்த ஆண்டு சில காரியம் தொடங்கணும். என்ன தொடர்ந்து தெரிவிக்கிறது? பாடுற பாட்ட சரியா பாடு, துதிக்கிற துதிய சரியா துதி, உபவாசம் எடுக்கிறத ஒழுங்கா எடு, தேவனுக்காக வாழ்றத ஒழுங்கா செய்தா கவனிங்க, தோற்கைப்போ தோத்து போவோ செய்யவில்லை என்று மனசாட்சி சொல்ற விஷயத்துல கர்த்தர் துணை நின்று நீங்க ஆரம்பிச்சத துணை நின்று முடிச்சு முடிப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அல்லேலூயா. விளங்கிச்சா விளங்கலையா? விளங்கிட்டா ஒண்ணு விளங்கிட்டு சொல்லுங்க, விளங்கிய சொல்லு. உங்களுக்கு புரிஞ்சா அவ்வளவு போதுதான் கிருபை உண்டாகட்டும். அல்லேலூயா. ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 வசனத்தை வேகமா வாசித்து நான் நிறுத்தப்பேன். ஏன்னா நீங்க கிருபையா இருக்கேன் இப்படிதான் போகுது. கர்த்தருக்கு கோடி சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு நிறைய சொல்ல கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நிறைய சொல்ல கர்த்தர் சொல்றார். இன்னும் வசனத்தை வாசிக்கிறோம். கர்த்தர் சொல்றார் வாசிக்கிறோம். கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிப்போம். 2 நாளாகவும் கர்த்தர் சொல்றார் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். சீக்கிரம் 2 நாளாகவும் 19:2. அவனை சந்தித்து ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி துன்மார்க்கருக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவனை நீ சிறைக்கலாமா? இந்த நிமித்தம் கர்த்தருடைய கடுங்கோபம் அதன் நிமித்தம் கர்த்தருடைய கடுங்கோபம் உண்மையில் வரவில்லை. யோசபாத்தை அழிப்பதற்கு தேவனே கடுங்கோபப்படவில்லை போச்சு. ஏன் அப்படின்னா இங்க அவனுங்க இன்னொரு ராஜாவோடு கூட போய் சாப்பிட்டான். ஒரு ஜனம் தான் ஏன் ஜனம் சொன்னான். அடுத்தது அவன் யுத்தத்துக்கு கூப்பிட்டான். அவங்க கிரீடாட்சி பண்ணணும். அவன் வேஷம் மாறிட்டு இவன் கடலை விட்டான். புரியலையா? இந்த யோசபாத்துக்கு கிரீட வச்சு அனுப்பிவிட்டான். இது தேவ பார்வையில பயங்கர குற்றம். இது போன ஆண்டு பாவம் செய்தவர்களுக்கு, அக்கிரமம் நடப்பித்தவர்களுக்கு அல்லது பொல்லா செய்தவர்களுக்கு நீ எந்த விதத்திலாவது கை கொடுத்திருந்தா, உதவி செய்திருந்தா அல்லது கண்டனை விட்டிருந்தா உங்க மேல் வர வேண்டிய அழிவு, உங்க மேல் வர வேண்டிய கடுங்கோபம் தேவன் புறப்பட்டார். ஆனா ஒரு விஷயத்தை பார்த்தார். என்னன்னா நல்ல இருக்கிற காலத்துல யோசபாத்து அவனுக்கு நல்ல வேலை செய்தான். என்ன செய்தான்? அவருடைய தகப்பனாராகிய தாவீதுடைய வழியில நடந்தான். அக்கிரமத்தை எல்லாம் அகற்றினான். விக்கிரகங்களை தரிசித்து நீக்கினான். நல்ல நடந்தான். அதான் ஆண்டவர் பார்த்தார். அல்லேலூயா. இங்க வந்திருக்கிற உங்களுக்குள்ள போன ஆண்டு பண்ண தப்புக்கு கர்த்தர் அழிச்சிருக்கணும். ஆனா நீங்க ஒரு காலத்துல உண்மையான காலத்துல ஜெபம் பண்ணிருக்கீங்க, உபவாசம் பண்ணிருக்கீங்க, கர்த்தருக்காக கொடுத்திருக்கீங்க. அது கர்த்தருடைய கணக்குல இருக்கு. ஆதலால் அந்த கோபத்தை வரவிடாதபடிக்கு தேவன் கூட உணர்த்தினான். அல்லேலூயா. இனி இந்த பாவத்தை செய்யாத, கை கொடுக்காத, துணிகரம் கொள்ளாத, அவரோடு
என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, தேவன் உங்களை இந்த ஆரம்பத்திலே உணர்த்துவார். இந்த உணர்த்துதலுக்கு நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் செய்வார். சொல்லுங்க சொல்லுங்க. துணை நிற்பார். துணை நிற்பார். அல்லேலூயா. இந்த துணை நிற்கிற காரியம் உங்களுக்கு புரியல, புரியும்படி சொல்றேன். அதாவது பிள்ளைகள் பயந்து ஓடி வரும். அப்பொழுது அப்பா முடிச்சுட்டு பயப்படாத அப்படின்னு சொல்லி தூங்கிட்டு இப்போ அவன் திரும்ப தோல்பா இருந்தான். வந்து பாப்பா அப்படின்னா ஏன் அப்பா இருந்தான் குட் தன்னால முடியாது. இப்ப அடுத்த கவிஞர் ஒரு நாய் வடிக்க வரும். அது வீட்டுக்குள்ள வந்த உடனே அது புரியாயிடும். என்ன அர்த்தம்? வீடு. அது வீடு கண்ட உடனே அதுக்கு ஒரு உதாரணம் வந்துடும். அது போல நானும் நீங்களும் ஆண்டவருடைய சமூகத்துல இருப்பதனாலே தேவன் நமக்கு துணையா இருக்கிறார். அல்லேலூயா. 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 மட்டும் வாசித்து நான் செய்தியை நிறுத்தப்படுறேன். ஒரு மாதிரி போறது நிறைய சொல்ல வச்சிருக்கேன். போட்டோம் இன்னும் பிரச்சனை இல்லை. கருத்து வாசிக்கும் போதும் வாசிக்க கதை சொல்றோம். 2 நாளாகவும் 32:8 2 நாளாகவும் 32:8 ஏசப்பா நான் மூசையை கொண்டு இஸ்ரவேலுக்கு கொடுத்த சகல நியாய பிரமாணத்திற்கும் 2 நாளா 32:8 அவனோடு இருப்பது வம்சபயம், அவனோடு இருப்பது வம்சபயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். போதும் பாஸ்டர், உங்க வாசிப்பா ரொம்ப நன்றி. சொல்றாரு நல்லாப்பா, உனக்கு விரோதமாய் வந்திருக்கிற இந்த திரளான கூட்டத்தை கண்டு பயப்படாத, நான் உனக்கு துணைப்பேன். இந்த யுத்தத்தை நீ செய்யாண்டா, நானே உனக்கு யுத்தம் செய்வேன். பிரச்சனையோடு போராட்டத்தோடு பலவிதமான சூழ்நிலை வந்திருக்க சகோதரே சகோதரர்களே, உனக்கு துணை நின்று கர்த்தர் யுத்தம் செய்து உங்களுக்கு இந்த ஆண்டு ஜெயத்தை தருவதற்கு உண்மை உள்ள ஆண்டவர். அல்லேலூயா. போன ஆண்டு பல காரியத்தை தோற்று போனாய், இந்த ஆண்டு அப்படி தோற்க மாட்டாய். தேவன் துணை நின்று தோற்று போன விஷயத்திலே உனக்கு ஜெயம் தருவதற்கு கர்த்தர் உண்மை உள்ள தேவன். அல்லேலூயா. தோல்வி என்பது வெளியே பெரிய தோல்வி இருக்கு, வெளியே தெரியாத தோல்வி இருக்கிறது. இந்த ரெண்டிலுமே கர்த்தரோட ஜெயம் தருவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்துல பல பிரச்சனைகள். காரணம் என்னன்னா, அந்த குடும்பத்தினுடைய தலைவர் சரி கிடையாது. வெளியே வெட்டி சுருட்டும், வீச கிருதா, கோல் சூட்டு, ஆனா வாழ்க்கை சரியில்லை. அதனால குடும்பத்துல பயங்கர பிரச்சனை. ஒரு நாள் ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கும் போது ஒரு தீர்க்கதரிசி வந்து அந்த சகோதர சொல்லிக்கிறார், நீ போற போக்கிலே போனா பல காரியம் இழந்து போகிறார், நீ திரும்ப உன்னை பார்க்கிற ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னை பார்க்கிற ஒருவர் இருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்பொழுது கவனிங்கள், இவனுக்கு விரோதமாய் வந்த அத்தனையும் கர்த்தர் அவனை விட்டு விலக்கி விட்டான். எப்பொழுது வாழ்க்கை ஊர் பகுதியிலே திருந்தின போது. இப்ப சொல்லுவது, கடந்த ஆண்டு உங்களுக்கு விரோதமாய் வந்த அத்தனையும் உங்களை விட்டு தேவன் வேறு பக்கம் விலக்கணுமானால், நான் நீங்களும் இருதய பிரகாரமாக தேவனுக்கு உண்டான உத்தமமாக இருப்போமானால், தேவன் நமக்கு வருகிற அத்தனையும் வேறொரு பக்கமாய் வரைப்படுவார். அல்லேலூயா. என்ன சொல்லுது? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்காலே போகும். ஒன்று அப்படிங்க ஒரு வழியாய் வருவான். 8 வழி இல்லையா? 8 வழியா? 8 வழி. அந்த வழியில ஒரு வழியா நீ நிக்க, அதான் அந்த வழி வர முடியாது. மீதி 7 வழி தெரியுமா? ஓடி போயிடுவான். அல்லேலூயா. எப்பொழுது நாம் திருந்தும் போது, எப்பொழுது நாம் திருந்தும் போது கவனித்துக் கொள்ளுங்கள், வருகிறதை உங்க பக்கம் வராம வேறொரு பக்கம் திருப்புவதற்கு கர்த்தர் இன்றைக்கும்
வாங்க கர்த்தர் சோத்திரம். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். நன்றி பிதாவே, நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை எட்டவல்லது. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். ஹல்லேலூயா, சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah.